எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அம்மு அஃபிஷியல் அண்ட் திஸ் இஸ் மீ அம்மு. ஸோ திஸ் இஸ் த பார்ட் 2 ஆஃப் நாசி தங்கஸ். ஸோ பார்ட் 1 என்ன பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கூட நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் அதில் என்னெல்லாம் சொல்லியிருப்பேன்னா எப்படிலாம் வந்து நாசி தங்கஸ் செய்யலாம், எப்படி செய்வாங்க, யார் செய்வாங்க, எதுக்காக செய்கிறாங்க, ஏன் அதை செய்கிறாங்க அப்படின்றத மட்டும் நான் அதில் சொல்லியிருந்திருப்பேன். இதில் வந்துட்டு நாசி தங்கஸ் செஞ்சு தன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு பொண்ணு கொடுத்து அவங்களோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை வந்துட்டு நான் உங்கள் எல்லாரும் கூட இந்த இதில் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அரேஞ்ச்டு மேரேஜ் தான் நடந்திருக்கு. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து வீட்டில் இருக்க பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு ஓகே நல்லா தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க, லைஃப் ஸ்வீட்டாக போயிட்டு இருக்கு, வாவ் சூப்பர் கப்பிள்ஸ் அப்படின்னு மற்றவங்க சொல்கிற மாதிரி தான் வந்துட்டு இவங்களோட லைஃப் வந்துட்டு லீட் பண்ணி போயிட்டு இருந்திருக்காங்க. போக 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 என்ன இருந்திருக்கு அப்படின்னா இந்த ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு தன்னோட ஒய்ஃப் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற வந்து கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. லைக் அவருக்கு வந்து அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆயிருந்திருக்கு. இதை வந்து அந்த ஒய்ஃப்க்குமே தெரியுது. இந்த ஒய்ஃப் எத்தனையோ தடவை கேட்டிருக்காங்க, நீங்கள் எதுக்கு இப்போ வந்து சடனாக இப்படி சேஞ்ச் ஆனீங்க, ஃபர்ஸ்ட் நல்லா தானே இருந்துச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு எங்கூட ஒழுங்காக பேச மாட்டேங்கிறீங்க, நம்ம எங்கேயாவது வெளியே டேட் போகலாம் அப்படின்ற மாதிரி எங்கே கூப்பிட்டாலும் இந்த ஹஸ்பண்ட் வர்றதாவே இல்லை. அவருக்கு வேலை விட்டால் வீடு, இல்லைன்னா எங்கேயாவது கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி இந்த மாதிரி போவார். இந்த ஒய்ஃப் வந்து இது வந்து வெறுப்பு தான், ஆத்திரம் தான், ஆனால் எதையுமே வெளியே காமிச்சிக்கல. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி புலம்பியிருக்கா. என்னோட ஹஸ்பண்ட் இப்படிலாம் பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருந்தார், ஆனால் இப்போ என்னன்னே தெரியல, அவருக்கு வந்து எனக்கு பிடிக்கல, என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக புலம்பியிருக்கா. ஸோ அப்போ அவளோட ஃப்ரெண்டு வந்து அவளுக்கு என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, நீ என்ன பண்ணு, ஒரு போமோவை போய் பாரு, ஒரு போமோவை போய் பார்த்து அந்த போமோ என்ன சொல்கிறாரோ அதுபடி நீ பண்ணு, உன்னோட ஹஸ்பண்ட் வந்து அதுக்கப்புறம் கண்டிப்பாக உன் கூட தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனால் வந்துட்டு இந்த ஒய்ஃப் வந்து மனசு கேட்கலா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து நான் எப்படி கெட்டது செய்வேன், போமோ போய் பார்த்தா கண்டிப்பாக ஏதாவது பில்லி சூனியம் இந்த மாதிரி ஏதாவது தான் பண்ண சொல்லுவாங்க, ஏதாவது பிளாக் மேஜிக் தான் பண்ணி விடுவாங்க. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் இப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டா. ஸோ ஒன் ஃபைன் டே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து வேலை விட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து அவரோட ஃபோனை வந்துட்டு டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு அவர் வந்து நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக ரூமுக்கு போயிட்டாரு. டைனிங் டேபிளில் இருக்க அவரோட ஃபோன் வந்து ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த ஃபோனில் பார்த்தா பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. ஸோ அந்த ஒய்ஃப் வந்து அந்த காலை அட்டென்ட் பண்றா. ஸோ ஃபோன் எடுத்து அவங்க காதில் இப்படி வச்ச கடமே அங்கே ஆப்போசிட்ல இருந்து பேசினவங்க, ஹலோ பேபி, வீட்டுக்கு போயிட்டியா, சேஃபா டிரைவ் பண்ணிட்டு போனியா, டின்னர் சாப்பிட்டு நல்லபடியா தூங்கு சரியா அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுறாங்க. ஸோ அதை கேட்ட கடமே இந்த ஒய்ஃபுக்கு வந்து மனசே உடஞ்சு போச்சு. என்னது, என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கா, ஸோ அதனால தான் வந்துட்டு இவருக்கு என்னைய பிடிக்கல, எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவளோட ஃப்ரெண்டு ஒரு நாள் சொன்னால போய் போமோ பாருன்னு. இப்போ வந்து அவளுக்கு வந்து உண்மையிலே வந்து ஆத்திரம், சரியான ஆத்திரம். அது எப்படி என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு பக்கம் வந்து இவர் அஃபேர் வச்சுட்டு போகலாம், பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவர் மேலே நான் பிளாக் மேஜிக் பண்ணி விட்டாலும் பரவாயில்ல, நான் ஒரு போமோ போய் பார்க்குறேன், பார்த்து நான் என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த போமோட போய் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொன்ன அந்த போமோவை போய் பார்க்குறா. பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றா. ஸோ இந்த கதை எல்லாத்தையுமே சொல்லி முடிச்ச கடமே அந்த போமோ வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, உனக்கு அந்த பொண்ணை அழிக்கணுமா இல்லைன்னா உன்னோட ஹஸ்பண்ட் உன் பின்னாடி வரணுமா, ரெண்டுத்துல உனக்கு எது வேணும் அப்படின்றதும் இவ வந்து கொஞ்சம் இறக்க மனசுக்காரியா இருப்பா போல. ஸோ அந்த பொண்ணை எதுவுமே பண்ண வேண்டாம், என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் என் பின்னாடி வந்தா போதும், மற்றபடி எனக்கு அந்த பொண்ணெல்லாம் எதுவும் செய்யாதீங்க அப்படின்றது இந்த போமா உடனே சொல்ற ஒரு விஷயம். அப்போ நீ உன்னோட ஹஸ்பண்டுக்கு நாசி தங்க செஞ்சு கொடு அப்படின்றாரு. உடனே அந்த பொண்ணு வந்துட்டு நாசி தங்க எப்படி செய்யணும் என்ன செய்யணுன்றது அந்த போமா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. நீ நைட் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ள இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு உன்னோட பாத்ரூம்குள்ள போய் எல்லா லைட்ஸுமே ஆஃப் பண்ணிட்டு மங்குல சாப்பாடை வந்து அந்த ரெண்டு காலுக்கும் இடையில வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை அந்த ஒரு பர்டிகுலர் டைமிங்ல நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொன்னதுக்கப்புறம் உன்னோட பீரியட்ஸ் பிளட் வந்து அந்த சாப்பாட்டில் விழுகும். மறுநாள் காலையில நீ அதே சாப்பாடை ஃப்ரைட் ரைஸாவோ இல்லை ஏதோ ஒன்று குக் பண்ணி உன்னோட ஹஸ்பண்டுக்கு நீ கொடுத்துரு. இதை வந்து நீ எல்லா மாசமும் செய்யணும், எல்லா மாதமும் செய்யணும். நோட் பண்ணிக்கோங்க. நீ எந்த மந்த்தும் இதை ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. எல்லா மந்த்தும் உன்னோட ஹஸ்பண்டுக்கு இதை நீ செஞ்சு கொடுக்கணும். அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு அப்படின்னா உனக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும். ஸோ இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு கிட்ட வந்து போமோ சொல்லிட்டாரு. இதை கேட்டதும் ஓகே ஃபைன், நான் செஞ்சு கொடுக்குறேன், அவள் தான் மந்திரம் இதுதானே, இந்த நேரத்துக்குள்ள தானே செய்யணும், இந்த ட்ரெஸ் தானே போடணும், இப்படி தானே நிற்கணும், ரெஸ்ட் ரூம்ல தானே போய் பண்ணணும், ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த பொண்ணும் போய் ஃபர்ஸ்ட் மந்த் தன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த 3 நாளும் அந்த நாசி தங்கஸ் அதே ப்ரொசீஜர் படி செஞ்சு கொடுக்குறான். ஒரு மாற்றமும் இல்லை. செகண்ட் மந்த் செய்கிறா, ஏதோ பேசுறாரு, ஓகே வந்து உட்காந்து பேசுற மாதிரி தெரியுது. தேர்ட் மந்த் அதே மாதிரி செஞ்சு கொடுக்குறா, பரவாயில்ல நல்லாவே பேசுறாரு. அந்த இப்போ அந்த அஃபேர் இருக்கு அந்த ஒரு பொண்ணு கூட அவர் வந்து பேசிட்டு இருக்க மாதிரி தெரியல. இதே போல ஒரு 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் செஞ்சு கொடுக்குறா, டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாரு. இந்த பொண்ணை மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும், அவரோட ஒய்ஃப் மேல மட்டும்தான் அவர் லவ்வா இருப்பாரு. ஸோ ஆஃப்டர் 8 மந்த் இதை வந்து மொத்தம் 8 மாசம் செஞ்சு கொடுத்துருக்கா. ஆஃப்டர் 8 மந்த் இவளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா இவ பிரெக்னன்ட் ஆகுறா. ஸோ
நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆயிட்டா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் வர வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆயிட்டான்னு தெரிய வருது. ஸோ அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் வராது. ஸோ அந்த பொண்ணுக்கும் சரி அந்த ஹஸ்பண்டுக்கும் சரி சரியான சந்தோஷம். ஏன்னா நம்மளுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே சரியான சந்தோஷம். ஸோ 2 பேரும் அந்த ஹாப்பியில் இருக்காங்க. இந்த பொண்ணு அந்த விஷயத்தையே மறந்துருச்சு. நான் நாசி தங்க மாசம் செஞ்சு கொடுக்கணும், அது தவறக்கூடாதுன்னு போமோ சொன்னாருன்ற விஷயத்தையே மறந்துருச்சு. பிகாஸ் இந்த பொண்ணுக்குமே பீரியட்ஸ் வரல. ஸோ அப்படின்றனால அப்படியே போயிட்டே இருந்துட்டு கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகுதுன்னா இந்த ஹஸ்பண்டோட பிஹேவியர் திருப்பி சேஞ்ச் ஆகுது. ஆனா உனா வந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட வடச்சுக்கிட்டே இருக்காரு, ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காரு. என்ன பண்ணாலும் சண்டை போறாரு. அவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்றது கூட மைண்ட் பண்ணாம அவளை அடிக்கிறாரு, கொடுமைப்படுத்துறாரு. ஸோ இவளுக்கு தெரிய வருது மேபி நம்ம இந்த நாசி தங்க செஞ்சு கொடுக்காதனால அப்படி ஆகுது போல. இட்ஸ் ஓகே ஃபைன், இன்னும் வந்து ஒரு 4 or 5 months தானே இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பேபி பிறந்துடும். பேபி பிறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எனக்கு பீரியட்ஸ் வரும். நான் திருப்பி வந்துட்டு நான் நாசி தங்க செஞ்சு கொடுத்துருவேன். இன்னும் ஒரு 4-5 மாசத்துக்கு மட்டும் இந்த கொடுமையை நம்ம பொறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி பழையபடி என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சிருவாரு அப்படின்ற நம்பிக்கையில் இந்த பொண்ணு இருக்கு. அதே போல அந்த ஒரு 4-5 மாசங்களும் வந்து கடந்து போகுது. கடந்து போனதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு பிரெக்னன்சி பெயின் வருது. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா அந்த பொண்ணு அவளோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறா. பட் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃபீஸில் இருக்காங்க, எடுக்கல. ஸோ அவளே வந்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை வர சொல்றா. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு அவள் ஆம்புலன்ஸில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு விடுறாங்க. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஒய்ஃப் வந்து இப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹஸ்பண்டும் வந்துட்டு விறுவிறுன்னு கிளம்பி போறாரு. ஸோ அங்கே போய் பார்த்தா வந்துட்டு ஒய்ஃப் வந்துட்டு உள்ள பிரெக்னன்சி வார்டுக்குள்ள இருக்கா. ஸோ அவளோட அழுக சத்தம் ஹஸ்பண்டுக்கு கேட்குது. சரி ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குழந்தை பிறக்க போகுதுல அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹஸ்பண்ட் வெளியே நிற்கிறாரு. ஸோ வெளியே எல்லா டாக்டர்ஸும் வர்றாங்க. உள்ள ஒய்ஃபோட அழுக சத்தம் அப்படியே நிற்கிது. வெளியே வந்து டாக்டர்ஸ் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அப்படி வெளியே வந்த டாக்டர்ஸ் அந்த ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, உங்க குழந்தைய காணோம். சீரியஸ்லி அந்த டாக்டர்ஸ் வந்து அப்படிதான் சொல்லியிருக்காங்க. உங்க குழந்தைய காணோம், குழந்தை இல்லைங்க, வயிற்றுக்குள்ள குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ஹஸ்பண்டுக்கு வந்து சரியான ஆத்திரம், அதுவும் இல்லாமல் சரியான கன்ஃபியூஸ். என்னதான் வந்து இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்துட்டு சண்டை இருந்தாலும் இந்த ஒய்ஃப் வந்து எந்த செக்கப்புமே வந்து மிஸ் பண்ணது கிடையாது. மந்த்லி கரெக்டாக வந்து செக்அப் போயிடுவாங்க, எல்லா டெஸ்ட்டுமே கரெக்டாக எடுத்துருவாங்க. இந்த ஹஸ்பண்டும் வந்துட்டு செக்அப் கூட்டிட்டு போகணும் அப்படின்னா கரெக்டாக கூட்டிட்டு போயிடுவாரு. எப்படி குழந்தை இல்லாமல் இருக்கும்? ஏன்னா ஒவ்வொரு செக்அப்லையுமே எல்லா டாக்டர்ஸுமே சொன்னது ஓகே, பேபி இஸ் சேஃப், மதர் இஸ் சேஃப், பேபி இஸ் சேஃப், 2 பேருமே சேஃபாக இருக்காங்க, 2 பேருமே நல்லா இருக்காங்க, 2 பேருமே ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ குழந்தை காணோம்னா எங்க என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு சரியான ஆத்திரம் வருது. வெடுக்குன்னு வந்து அவர் என்ன பண்றாருன்னா அந்த ரூம்குள்ள போறாரு. அவங்க ஒய்ஃப் இருக்கிற அந்த ரூம்குள்ள போறாரு. ரூம்குள்ள போய் பார்த்தா அவங்க ஒய்ஃப் எப்படி தெரியுமா இருந்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு வெள்ளையா இருந்திருக்காங்க. அப்படியே ஃபுல்லா வெளுத்து போன மாதிரி, வெள்ளைன்னு சொல்ல முடியாது, வெளுத்து போன மாதிரி, என்னமோ உடம்புல இருக்க ரத்தம் எல்லாமே போய் அப்படியே வெள்ளைன்னு இருந்தா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட எலும்பும் தோலும் ஒட்டிருச்சு. ஏதோ அவங்களுக்கு சதையே இல்லாத மாதிரி வெறும் எலும்புல அவங்களோட தோல் போய் அப்படியே ஒட்டுன மாதிரி அவ்வளவு ஒல்லியா இருக்காங்க. அவங்களோட கண்ணு 2 மேல போன மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட 2 காலுக்கு இடையிலையும் பிளட், ஃபுல்லா பிளட் மட்டும் தான் இருக்கு. பேபியை காணோம், ஃபுல்லா பிளட் மட்டும் வந்திருக்கு. இதை பார்த்துட்டு அந்த ஹஸ்பண்டுக்கும் ஷாக்கு, அதே நேரத்தில் அந்த டாக்டர்ஸ்க்குமே வந்து பெரிய ஷாக், என்ன இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஒய்ஃப் வந்துட்டு இந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. கொஞ்சமா வந்துட்டு இந்த ஒய்ஃப் வந்து ரெக்கவர் ஆகி வர்றாங்க. ஆனா இந்த ஹஸ்பண்டுக்கு அந்த ஒய்ஃபை சுத்தமா பிடிக்கவே கிடையாது. ஏன்னா வந்துட்டு நாசி தங்க செஞ்சு கொடுத்ததை நிறுத்திட்டா. அதுலேயே வந்துட்டு அவர் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட அந்த பேபிக்கு வேற இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றனால சுத்தமா வந்துட்டு இந்த ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இப்ப அந்த பொண்டாட்டி மேல ஒரு துளி கூட பாசம் கிடையாது, ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஒய்ஃப் வந்துட்டு கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இவளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ், என்னதான் ஆச்சு, நம்ம பேபிக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்றனால இவ என்ன பண்றான்னா மேபி நான் அந்த நாசி தங்க செய்யாம இருந்ததுனால ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட்ல அந்த பொம்மையை போய் இவ பாக்குறா. ஸோ போன இடத்துல அந்த பூமோ கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. இப்படி வந்து முதல் 8 மாசம் நல்லா தான் இருந்துச்சு, அடுத்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், அதுக்கப்புறம் நான் செஞ்சு கொடுக்கல, என்னோட ஹஸ்பண்டோட எல்லா பிஹேவியர்ஸுமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 10 months அப்புறம் எனக்கு குழந்தை பிறக்கும்போது என் குழந்தைய காணோம், வெறும் பிளட் மட்டும் தான் வந்துச்சு, என்னோட குழந்தையே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லும்போது அந்த பூமோ சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், எந்த மந்த்தும் நீ ஸ்கிப் பண்ணக்கூடாது, அப்படி ஸ்கிப் பண்ணனா அது உனக்கும் டேஞ்சர், உன்னோட ஹஸ்பண்டுக்கும் டேஞ்சர்னு நான் சொன்னனா இல்லையா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி முதல் 8 மாசத்துக்கு செஞ்சு கொடுத்தா எதுவுமே நடக்கல. ஆனா எப்போ நீ அதை நிறுத்த ஆரம்பிச்சியோ அப்போ அந்த ஜின்னுக்கு, அதாவது நீ ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அந்த ஒரு ஜின்னுக்கு ஓ மேல கோவம் வந்துருச்சு. ஸோ இதை நீ தொடர்ச்சியா 10 months செஞ்சு கொடுக்காம இருந்ததும் அதுக்கு வந்த கோவத்துல அது என்ன பண்ணுச்சுன்னா உன்னோட குழந்தைய சாப்பிட்டுருச்சு. சீரியஸ்லி அந்த போமோ இதான் சொன்னார் தெரியுமா? அந்த ஜின்னுக்கு கோவம் வந்து உன்னோட குழந்தைய அது சாப்பிட்டுருச்சு. நீ உண்மையிலே பிரெக்னெண்டா தான் இருந்த, உன் வயிற்றுக்குள்ள குழந்தை இருந்துச்சு. ஆனா 10வது மாசம் உனக்கு டெலிவரி ஆகும்போது அந்த ஜின் அதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைய சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இதை கேட்ட கணமே அந்த ஒய்ஃப்க்கு என்ன சொல்ற,
நீ என்ன சொல்கிற எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி தான் இருந்திருக்கு. ஆனால் சீரியஸ்லி இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்துட்டு அந்த ஜின்னு கூட போட்டிருந்த ஒப்பந்தத்தை வந்து அந்த பொண்ணு வந்து பிரேக் பண்ண மாதிரி தான். அவள் வந்து மந்த்லி செஞ்சு கொடுக்கணும். செய்யலை அப்படின்னா அந்த ஜின்னுக்கு வெறுப்பாகும். நீ கூட ஒப்பந்தம் போட்ட மாதிரி நீ இப்போ நடந்துக்கல அப்படின்றனால இன்னும் அவளை அட்டாக் பண்ணும், இல்லைனா வந்து அவளோட ஹஸ்பண்ட் அட்டாக் பண்ணும். ஸோ இங்கே இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அவளோட பேபியை அட்டாக் பண்ணியிருக்கு. அந்த பேபியவே சாப்பிட்ருச்சு அப்படின்றத கேட்ட கடமை இவளுக்கு இவ்வளோ நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அந்த மாதிரி பிளாக் மேஜிக்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டா. இவ அப்படி விட்ட காரணத்தினால என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஹஸ்பண்டுக்கும் இவளுக்கும் சரியான சண்டை. இவங்க 2 பேருக்கும் எப்பயுமே சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இல்லை, பிரிஞ்சுட்டாங்க. டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. ஏன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனால வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு பிடிக்காம பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அவ்வளோதான், அதுதான் அந்த கதை. நாசி தங்கஸ் வந்து தன்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃப் செஞ்சு கொடுத்து ரியல் லைஃப்ல என்ன நடந்திருக்கு அந்த ஒரு கப்பலுக்கு அப்படின்ற கதை இதுதான். ஸோ இதுக்கு தான் சொன்னேன், ஒருத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கா பிடிக்கணும், அவங்களுக்கா அவங்க மேலே லவ் வரணும். நீங்கள் வந்துட்டு என்னை நீ லவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் அவங்க மேலே நீங்கள் திணிச்சிங்க, அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு லவ் வந்துச்சு அப்படின்னா அது லவ்வே கிடையாது, அது பெர்மனெண்ட்டாக இருக்காது. கண்டிப்பாக அது வந்து ஒரு டெம்பரவரி லவ்வாக தான் இருக்கும். ஸோ எனிவே அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. See you again in my next video. Maybe another இந்த மாதிரி black magic. சொன்னது வந்து அந்த போமோ என்ன கேட்குறாருன்னா, உனக்கு அந்த பொண்ணை அழிக்கணுமா இல்லைனா உன் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு பாய் ஃப்ரெண்டுன்ற அந்த போமோ இதனால் வந்துட்டு எனக்கு அந்த பொண்ணை எதுவுமே பண்ண வேணாம், என்னோட பாய் ஃப்ரெண்டுனே வாயில் வருது இப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட எங்கே போமோ சொன்னார் ஒய்ஃப் கிட்ட